பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமுடன் இருக்க நான் பிரார்த்திக்கிறேன். ஏசப்பாவுடைய அந்த கடைசி காரியங்கள், சிலுவைக்கு முன்னான காரியங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். கடைசியாக பேதுரு 3 தரம் மறுதளிக்கிற காரியங்கள் பார்க்குறோம். இப்போ கடைசியாக அவர் கொலை செய்யும்படி அவரை ஒப்பு கொடுத்துட்றாங்க. தேசாதிபதியாகி பொந்து பிலாத்தினிடத்தில் ஒப்பு கொடுத்துறாங்க. அப்போது அவ்வளோதான், இவர் சிலுவையில் அறைய போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே யூதாஸ் கையை நீட்டி பணம் வாங்கினார் பற்றியா. அங்கே போயிட்டு இது எனக்கு வேணாம், நான் குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன், இந்த பணம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு கொடுக்க வராரு. அவங்க எங்களுக்கு இந்த பாவ பணம் வேண்டான்ட்டு சொல்கிறாங்க. யாரெல்லாம் நீ காட்டி கொடு உனக்கு பணம் கொடுப்பேன்னு சொன்னாங்களோ அவங்க இது பாவ பணம் எங்களுக்கு தேவையில்லை, அது பாடு, நீ என்ன பண்ணுவோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு கூட நம்மளுக்கு பின்னாடி இருந்து நீ செய் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எந்த காரியமாக இருந்தாலும், அது ஊழியத்திலையா இருந்தாலும் உலகத்தில் இருந்தாலும், நீ செய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறாங்கன்ட்டு பண்ணால் அவங்கவுங்களுக்குரிய பங்கு அவங்கவுங்களோட கூட வருது. நீங்கள் அதுக்கு உடன்படாதீங்க. அது தவறு என்னும் பட்சத்தில் ஒரு நாள் அதில் ஈடுபடக்கூடாது. ஏன்னா அதுக்குரிய பலன் கண்டிப்பாக வரும். அவங்க பின்னாடி இருக்காங்க, அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டும் நிற்க மாட்டாங்க, எந்த ஒரு காரியமும் செயல்பட மாட்டாங்க. நீங்கள் உடன்பட்டது நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பாளி, சரிங்களா? அந்த மாதிரி அப்போ யாருமே பணம் வாங்கலன்னொன்னே அதை எடுத்துன்னு போயிட்டு தூக்கி விசிறி அடிச்சுட்டு நான்று கொண்டு செத்தான்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த பணம் யாருக்கும் தேவையில்லைன்ட்டு அது காணிக்கைக்கும் போய் சேரக்கூடாதுன்ட்டு ஒரு நிலத்தை குயவனுடைய நிலத்தை வாங்குறாங்க. அது ரத்த நிலம்ன்ட்டு இன்ன வரைக்கும் அதுக்கு பேர் பெற்றிருக்கு. அதாவது இது ஏற்கனவே சகரியாவில் சகரியா 11:12-13 பார்த்தோம்னா அந்த காரியங்கள் 30 வெள்ளிக்காசுக்காக கூலி பேசினார்கள்னு சொல்லியிருப்போம். இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு நாள் நம்மளுக்குள்ளே இருக்கிறாது. எந்த நோக்கத்தோடு நம்ம அந்த உலகத்துக்கு வந்தோமோ அந்த நீங்கள் ஊழியம் செய்கிறவங்களாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் ஒன்று ஒவ்வொருத்தர் தலைமையிலையும் சுவிசேஷத்தின் கடமை. கர்த்தர் நல்லவர், ஏன்னா அவர் ருசிச்சு பார்த்துருக்கோம். நல்லவர் என்பதை சொல்லணும், பெரியவங்கலேருந்து சின்ன வரைக்கும். அதுதான் நம்ம மேலே விழுந்த கடமை. அதை செய்யாதபடிக்கு தேவையில்லாத காரியங்களில் நம்ம செயல்படக்கூடாது. யார் தப்பு பண்ணுறாங்க, கடவுள் பார்க்கலையா? எல்லாரையும் கண்ணோக்கி பரலோகத்துலேருந்து பூமியை கண்ணோக்கி பார்த்து கொண்டு தான் இருக்கார். அவங்கவுங்களுக்குரிய பங்கு அவங்கவுங்களோட வருது. அதை நம்ம பண்ணாமல் நம்மளுக்கு நியமிச்சிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு இந்த பக்கமாக அந்த பக்கம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணும். ஒரு தடவை நேராக சொல்லுங்கள், இது தவறு, இது செய்யக்கூடாதுன்னு. அதுக்கு மிஞ்சது கடவுள் பார்த்துப்பார். நம்ம அதுக்குள்ளே பொருளணும்னு அவசியம் கிடையாது. நம்ம திருப்பி நம்ம சொன்னாலும் அது தேவையில்லாத வாக்குவாதங்களில் கொண்டு போய் விடும். நியாயமானதை செய்யுங்க.